எங்கள் வீட்டில் நிறைய குருவி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுங்களோட சவுண்டு கேளுங்களேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கேட்டிங்களா, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. இது மாதிரி நான் டெய்லி இதே சவுண்டோடையே தான் இருக்கும். ஆனால் நிறைய சவுண்டு கேட்க இப்போ கம்மி, காலையில் நேரங்கிறனால. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நிறைய சத்தமாக இருக்கும். அன்றைக்கி நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க ரெண்டும். நான் அதனால் துணி காய போட போயிட்டு வந்துட்டேன். பெரிய வந்து சின்னவள் கூட்டியில் விட்டுட்டு இருந்தா, ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு மெஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க எல்லோரும். நான் போய் நின்று பண்ணணுங்கிறது இல்லாமல் எல்லோரும் பண்ணிக்குவாங்க. எத்தனை பேருக்கு இந்த நெய் உருக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், கன்சியூம் பண்ண தான். பட் ஸ்டில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அது ஈஸியான வேலையாக இருக்கும். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காட்டுற நெய் எப்படி உருகி இருக்குன்னு.